எல்லா இடத்துலையும் போராட்டம் என்பது நடந்து கொண்டு தானே இருக்கிறது. இப்போ துப்புரவு தொழிலாளியை காவல்துறை காக்கி சட்டையை வச்சு அடிச்சிங்க. துப்புரவு தொழிலாளியோட மனநிலை என்ன இருக்கும்? தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க துப்புரவு தொழிலாளி. அவங்க என்ன உங்க அரசுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? அவர்களுக்கு இன்னைக்கு உணவு கொடுக்கறதுல ஒரு சில இடத்துல பிரச்சனை. பணம்லாம் ஒதுக்கியாச்சு, அவங்க கான்ட்ராக்ட் எதிர்த்து தான் போராடுறாங்க. அவங்களுக்கு உணவு போடுறதே கான்ட்ராக்டை திருப்பி கொடுக்குறீங்க. அப்போ அது கான்ட்ராக்டை நம்பி தானே நீங்கள் போகிறீங்க. அவங்க இருக்காங்க. அப்புறம் நர்ஸு, அவங்க டாக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கரோனா காலத்தில் ஒரு சில பாதிப்பாச்சு. அதை பூர்த்தி செய்யணும், பணியிடங்கள் நிரப்பணும், அதில் சில பல பிரச்சனை இருக்குது. இளம் வயதில் வந்துட்டு நேரு அவர்களோட துறையில் வந்துட்டு ஊழல் நடந்திருக்கு, அதில் வந்து இன்னும் ஆள் வந்து போடலை கொள்ளலைன்றாங்க. அதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எப்படின்னா அந்தந்த முனிசிபாலிட்டிலேயே ஆள் எடுத்து போட்டுருவாங்க, அந்த லோக்கலில் இருக்கிற ஆளுங்களே. அதுக்கு கூட ஒரு எக்ஸாமை வச்சு அதுக்கு ஒரு சிஸ்டம் ஆக்கி காம்ப்ளிகேட் பண்ணி, தஞ்சாவூரில் ஒரு நகராட்சியில் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னா அது தஞ்சாவூரில் அவங்க லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு காலத்தில். சின்ன சின்ன போஸ்ட் இதெல்லாமே, இந்த டிராட்மேனுன்னு வாங்க, பில் கிளார்க்குன்னு வாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணுறது கிடையாது. இப்போ பில் கிளார்க்கு கூட நெல்லுக்கு வந்து 40 ரூபாலேருந்து 50 ரூபா வாங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் ஒரு 2 டன்னு நெல் வாங்கி வைக்கிறீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு அது 2 டன்னில் வந்து ஒரு 50 கிலோ இல்லை ஒரு 100 கிலோ குறைஞ்சிரும் வெயிட்டில். காய நெல் காய ஆகிடும். இது வந்து அடிப்படை. இந்த அடிப்படையை புரியாமல் திருப்பி அதே வெயிட்டை அப்படியே பார்க்குறது. அப்போனா அவனா இவ்வளோ மூட்டை குறையுதுன்னு போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கணக்கு சரி செய்யறதுக்கு எங்கேயோ ஒரு பணத்தை வாங்கி ரொட்டேட் பண்ணுறாரு.